ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃபன் ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி மல்லி சட்னி செய்ய போகிறோம். மல்லி சட்னிக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கட்டி பெருங்காயம் 2 கட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வரமிளகா, பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், நம்ம வரமிளகாயும் போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 7-8 மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறணும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி செஞ்சோம்னா சட்னி நல்லாயிருக்கும். துவையாகவும் கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு நான் சேர்த்து தான் மதிய சாப்பாட்டுக்கும் துவையலாகவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து வச்சேன். சரி, எடுத்து கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னு வச்சேன். ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெங்காயத்தை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிடாதீங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜே அந்த வெங்காய வடை தான் அடிக்கும். அதனால வேண்டாம், அதையும் போட்டுருவோம்னு போட்டாச்சு. ஒரு பெரிய சைஸ் ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிறோம். வதக்கிட்டு நான் தேங்காய் ஒரு தேங்காயில் பாதி ஒரு முடி தேங்காய் வந்து துருவி இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து மல்லி சட்னி அரைச்சி பாருங்களே, அதனோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நான் இப்போ தான் மல்லி வாங்கிட்டு வந்த உடனே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் அதை ஃப்ரெஷ்ஷாகவே அப்போவே போட்டு பாருங்கள். அந்த சட்னியோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதனால் எனக்கு மல்லித்தலையை பார்த்த உடனே மல்லி சட்னி அரைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இன்றைக்கி சாதாரணமாகவே இட்லி தான் எங்கள் வீட்டில். அதனால் சரி, இட்லிக்கு மல்லி சட்னி செமையாக இருக்கும். அது மாதிரி மதியத்துக்கு சாம்பார், உருளைக்கிழங்கு. சரி, இதோட கொஞ்சம் மல்லி துவையாகவும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் துவையாலும் எடுத்து வச்சிடலாம்ட்டு மல்லியை வாங்கிட்டு வந்த மல்லி அப்படி போட போகிறேன். தேங்காய் போட்டு இது வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கினா போதும். தேங்காய் போட்ட உடனே அடுத்தாப்புலேயே மல்லித்தலை கருவேப்பிலையை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிண்ணதோட. ஏன்னு கேளுங்க, இதெல்லாம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. வதக்கினாலே அதனோட சத்து போயிடும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் மல்லித்தலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. மல்லித்தலையும் அதிலே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தான் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கூட கிண்ட வேண்டாம். ஒரு கிண்டிட்டு கூட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த பச்சை வாசனையோடு இருக்கிறது தான் சூப்பராக இருக்கும். அந்த மல்லித்தலை வதங்கினாலும் ஒரு டேஸ்ட்டு. ஆனால் அந்த பச்சையாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். அது பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். யாராக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். வதக்கிட்டு இது கொஞ்சமாக நான் தக்காளி போட்டிருக்கேன். அதனால கொஞ்சோண்டு புளி தான் போட்டிருக்கேன். இந்த புளி எங்கள் வீட்டு புளி எப்படி போட்டாலும் கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகம் இருக்கிறதுனால புளிக்கிற மாதிரியே தெரியுது. அதனால் இப்போ ரொம்ப குறைச்சி தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, வதக்கியாச்சு. வதக்கி முடிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். அதில் கல்லுப்பு போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் கல்லுப்பு போட முடியாத பட்சத்தில் தான் நம்ம பவுடர் சால்ட்டே சேர்த்துக்கணும். கல்லுப்பில் தான் சத்து நிறையா இருக்குது. அவ்வளோதான். கல்லுப்பு போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு அடியில் கொண்டாந்து வச்சு ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த மல்லி சட்னி இட்லி தோசைக்கு அப்படி ஒரு சைடிஷ் கோதுமை தோசை செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி துவையால் அரைக்கும் போதுமே இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு திக்காக எடுத்துகிட்டு நான் மதியத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு தான் நான் சட்னிக்கு காலையில் இட்லிக்கு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சா போதும். யாரும் சாப்பிடாது, குழந்தையெல்லாம் சாப்பிடாது. அது நாங்கள் மட்டும்தான், நானும் எங்கள் வீட்டுக்காரர் 2 பேர் சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்குலாம் உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால இதெல்லாம் கண்டிப்பாக தொட்டு கூட பார்க்காது. அவ்வளோதாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றவும் வேண்டாம், அதே நேரம் ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். மல்லி சட்னி சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈஸி தாங்க. ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தலை கருவேப்பிலை புதினா எல்லாமே சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ.